ஹாய் ஆல். என் பேர் டாக்டர் தம்பரசி. நான் வந்து குழந்தைகள் நல்ல மருத்துவராக இருக்கேன் விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலில். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம்னா ஹெச்பிவி வேக்சின். ஸோ இப்போது ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் ரேடியோவில் பேப்பரில் இந்த ஹெச்பிவி வேக்சின் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு சின்னதாக நம்மளுக்கு ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம், கெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்பிவி வேக்சின் அப்படின்னு நினச்சா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, பெரிய பொம்பளைங்க ஆனோடனே காலேஜ் போகிற கேர்ள்ஸ்க்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லைங்க, ரொம்ப தப்பு. இந்த வேக்சின் எப்படின்னா 9 வயசுலேருந்தே போடலாம். ஏன் 9 வயசுன்னு நான் சொல்கிறேன்னு இப்போ உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த ஹெச்பிவி வேக்சின் வந்து எந்த நோயை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா, நம்ம கர்ப்பப்பை வாய் புண்ணு, கர்ப்பப்பை வாயில ஒரு கேன்சர் வருது. ஸோ அந்த கேன்சர் வந்து இந்த ஹெச்பிவி வைரஸால வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து தடுக்கிறதுக்காக நம்மளோட பொம்பளை பிள்ளைங்களை 9 வயசுலேருந்தே இந்த வேக்சின் போட ஆரம்பிக்க சொல்றாங்க. ஸோ 9 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ள குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 டோஸ் போட்டால் போதும். 15 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ள இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு 3 டோஸ் போட சொல்றாங்க. ஸோ இது போடுறதுனால என்ன ஆகும்னா, அவங்க கல்யாணம் ஆறதுக்குள்ள, அவங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்குள்ள என்டர் ஆகிறதுக்குள்ள நம்ம இந்த வேக்சின் கொடுத்தா ஸோ அந்த கர்ப்பப்பை வாயில இந்த வைரஸ் தாக்காமவும் இருக்கும். இதனால ஏற்படுற காம்ப்ளிகேஷன், அதாவது இந்த கேன்சரையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் இங்கே விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலில் கடந்த 1 மாதமாக இந்த ஹெச்பிவி கேம்ப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 9 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ள, 9 இயர்ஸ்லேருந்து 26 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற கேர்ள்ஸ் அண்ட் விமெனுக்கு நாங்கள் வேக்சினேஷன் போடுறோம். ஸோ உங்களை எல்லாரும் நாங்கள் இந்த வேக்சினேஷன் கேம்பை யூட்டிலைஸ் பண்ணி பெனிஃபிட் ஆகிக்க சொல்றோம்.